தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தில் 2 கோஷ்டி உருவானது. தமிழக வெற்றிக் கழகத்தில் 2 கோஷ்டி உருவானது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2024ஆம் ஆண்டு தமிழக வெற்றிக் கழகத்தை ஆரம்பித்தார் ஜோசப் விஜய். விஜய் மக்கள் இயக்கத்தை அப்படியே தமிழக வெற்றிக் கழகமாக பெயர் மாற்றினார். விஜய் மக்கள் இயக்க மாவட்ட தலைவர்களை மாவட்ட செயலாளர்களாக அறிவித்தார். ஆனால் கட்சியை வளர்த்தெடுக்கும் நோக்கத்தில் பிற கட்சிகளில் இருந்து வந்தவர்களை கட்சியில் சேர்த்தார். தேர்தலுக்கு முன்பு கட்சியில் இணைந்தவர்களை விட தேர்தலுக்கு பிறகு கட்சியில் இணைந்தவர்கள் அதிகம். தற்போது பதவிகள் வழங்கப்படுகின்றன. அதில் கட்சியில் புதிதாக இணைந்தவர்களுக்கு பெரிய பெரிய பதவிகள் வழங்கப்படுகின்றன. இது விஜய் மக்கள் இயக்கத்தில் பயணித்தவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை, சங்கடத்தை கொடுத்துள்ளது. காலங்காலமாக விஜய் மக்கள் இயக்கத்தில் பயணித்தோம், விசுவாசமாக இருந்தோம். ஆனால் தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் புதிதாக கட்சியில் சேர்ந்தவர்களுக்கு முக்கியமான பதவிகள் வழங்கப்படுவதாகவும் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். விஜய் மக்கள் இயக்கத்தில் பயணித்த விஜய் ரசிகர்கள் புஷி ஆனந்த் தலைமையில் ஒரு கோஷ்டியாக செயல்படுகின்றனர். கட்சியில் புதிதாக சேர்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த தமிழக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தலைமையில் செயல்படுகின்றனர். ஆக கட்சியில் 2 கோஷ்டி செயல்படுகிறது. ஒன்று, கட்சியின் ஆரம்பகால விஜய் மக்கள் இயக்க உறுப்பினர்கள் ஒரு கோஷ்டியாக புஷி ஆனந்த் தலைமையில் செயல்படுகிறார்கள். கட்சியில் புதிதாக சேர்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து அமைச்சராக பதவி வகிக்கும் ஆதவ் அர்ஜுனா தலைமையில் செயல்படுகிறார்கள். ஆக தமிழக வெற்றிக் கழகத்தில் 2 கோஷ்டிகள் உருவாகியுள்ளது. இன்னும் எத்தனை கோஷ்டிகள் உருவாகப் போகிறது என்பது தெரியவில்லை.